கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். கலைஞர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை அவர் குடும்பத்துக்காகவே கொடுத்தார். அப்படிதான் மக்களே நடந்துட்டு இருக்கு. வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயத்தை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டாவை கொஞ்சம் நேரம் உருட்டலான்னு இருக்கும். ஏற்கனவே லைவில் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கிற எல்லாருமே சேர்ந்து அண்டாவை லைட்டாக உருட்டினோம். இருந்தாலும் கூட நல்லா உருட்டி விடுவோமே, ஏன்னா அவர் பேசின விஷயங்கள் அந்த மாதிரி. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அடுத்து அவர் சொன்ன அந்த கருணாநிதி மேட்ரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக இருக்கும், இப்போ இந்த காலத்து இளைஞர்களாக இருக்கட்டும், அவங்கள பற்றின அவருடைய கண்ணோட்டம் மற்றும் திமுகவுடைய இளைஞர்களை பற்றின கண்ணோட்டம் பற்றி விரிவாக பேசுவோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், கொடுத்துட்டு வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்கள் கமெண்ட்டையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பேசிடுவோம். ஆல்ரெடி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சென்சாரில் 2-3 பேர் பார்த்தாங்க. அப்புறம் கேஸ் கோர்ட்டுக்கு மாறிச்சு. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு. அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற இடத்துல கேஸெல்லாம் வாபஸ் வாங்கினதுக்கப்புறமா இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகி ரொம்பவே படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லணும். ரொம்ப ஒரு மன வலியை கொடுத்துருச்சு விஜய் அவர்களுக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நல்ல சோத்தில் உப்பு போடுத்துன்றவங்க யாருமே இந்த படத்தை வெளியில் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு நம்மளும் பேசியிருந்தோம். நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் பார்த்து கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரீவைசிங் கமிட்டி இன்றைக்கி பார்க்குறதா இருந்தாங்க. நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி பார்த்துட்டாங்க. மதியானம் ஒரு 2 மணிக்கு மேலே பார்த்துருக்காங்க. ரீவைசிங் கமிட்டி அப்படின்னா என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 பேர் கொண்ட குழு, 9 பேர் கொண்ட குழுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேர் பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சு, அந்த ஆட்சேபனை அதிகப்படியான நம்பர்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் மறுதணிக்கைக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அன்னைக்கு பார்த்துருந்த ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அது போக இந்த கமிட்டியில் ஆல்ரெடி இந்த படத்தை எடிட் பண்ண சொன்ன இன்னொரு நபர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை இன்றைக்கி மதியானம் பார்த்து முடிச்சிருக்காங்க. படத்தை பற்றின தேதி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது மே 7ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தேதி கொடுத்துருக்குறாங்க. விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜூன் மாதம் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வருது, அந்த மாசத்துல அந்த தேதியில ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது படக்குழுவினர் ஆல்ரெடி மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி கோடை லீவா இருக்கு. எல்லாருமே வீடுகளில் குழந்தைங்கள அவங்கவுங்களோட உறவினர் வீட்டுக்கு இருப்பாங்க, சொந்த ஊர்களுக்கு இருப்பாங்க. அப்படின்றனால மேக்ஸிமம் இந்த மே மாதத்துலேயே படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிக அளவில் படத்தை வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் படக்குழுவினர் மூலியமாக வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேற்று தான் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் பேசி முடிச்சு, நடிகர்களும் லாப நஷ்டத்தில் பங்கேற்றுக்கணும், லாபம் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க, நஷ்டத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு குரூப்பாக சேர்ந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் 2 வாரங்கள் புது படத்தை எல்லாத்தையுமே வெளியிடுறதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு தடை காலமும் பார்த்தீங்கன்னா மே 7, 8 அந்த தேதியில முடிவடையுது. அப்படின்னும் போது இந்த படத்தை மே 7லே ரிலீஸ் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. கண்டிப்பா எல்லாருடைய கோரிக்கைக்கும் இணங்க இந்த படத்தை மே 7ல ரிலீஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா டபுள் கொண்டாட்டமா இது இருக்க போது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் ஜனநாயகன் படத்தோட ரசிகர்களுக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மே 4ஆம் தேதி சட்டமன்றத்தோட ரிசல்ட் வந்துடும். ஆல்ரெடி வேற வாய்ப்பே இல்லைங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் எழுதின தீர்ப்பு, தமிழக வெற்றி கழக தலைவர் தான் முதல்வராக ஆகிறார். அப்போ முதல்வர் அப்படின்ற டைட்டில் கார்டு இது எப்படி நடந்திருக்கும்னா, நீங்கள் அந்த 77, 67 மேஜிக் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார்ல, எங்கள் தங்கம் அப்படின்ற படத்தில் எம்ஜிஆரோட டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏன்னு வந்திருக்கும். அதே போல் இப்போ இந்த வரப்போகிற ஜனநாயகன் படத்தோட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்தில் இளைய தளபதி விஜய் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டுக்காகத்தான் கிட்டத்தட்ட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி தளபதி அப்படின்றது வரப்போகுது. இது எல்லாரும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம். மே மாதத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு அப்டேட்டை நம்ம அப்படியே வச்சுக்குவோம், லைட்டாக நகர்த்தி விட்டுட்டு இப்போ நம்ம அண்டாவுக்கு வருவோம். இப்போ அண்டாவை நான் கண்டுக்கவே இல்லை, இதை பற்றி நம்ம பேசவும் இல்லை, இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்ம தள்ளி விட்டாச்சு. அவங்க இப்போ அண்டா அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க திமுகவோட செம்பா மாறி போனவர் தான் அண்டா. எல்லாருக்குமே இது தெரியும். இவ்வளோ நாட்களில் அவர் அரசியல் பேசியிருக்காரு, திமுகவுக்கு சாதகமாக பேசியிருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு குளத்துக்குள்ளே நின்று இந்த குளத்தை வெட்டினர் ஸ்டாலின் தான் சொல்லுவார். திடீர்னு பார்த்தா ஒரு பிரிட்ஜ் மேலே நின்று இந்த பிரிட்ஜில் கட்டினவர் ஸ்டாலின் தான் சொல்லுவார். திடீர்னு பார்த்தா ஒரு சுடுகாட்டுக்குள்ளே போய் இந்த சுடுகாட்டே கட்டினவர் கருணாநிதினுவார். ஏன்னா கடைசியில் சுடுகாடு கருணாநிதிக்கே கிடைக்காம எவ்வளோ பாடுபட்டாங்கன்றது
நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தாண்டி இவர் என்ன சொல்ல வர்றாரு, இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுடைய ஒரு அரசியலை விமர்சனம் பண்ணுறது, விஜய் அவர்களுடைய அந்த ஒரு அடுத்தடுத்து வைக்கிற ஸ்டெப்பை வந்து விமர்சனம் பண்ணுறது, படத்தை பேசுறது, தேர்தலை பேசுறது, இதெல்லாம் தாண்டி அந்த தேர்தல் அறிக்கையை பேசுறது, இவர் வந்தாருன்னா 2500 கொடுத்துருவாரா அப்படின்றத கேள்வி கேட்கறது, ஒட்டு மொத்தத்தையும் தாண்டி என்ன சொல்ல வர்றாருன்னா, மோடி அவர்களுக்கு இருக்கிற முட்டாள் கூட்டம் விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு அண்டாவுக்கு தெளிவாகவே பதில் சொல்றேன். அண்டா அவர்களே, உங்களுக்காக தான் இந்த கேள்வியும் பதிலும். ஏன்னா ஒன்ன மாதிரி ஒரு அண்டாவை திமுக வந்து வாங்கினதுக்கு ரொம்பவே வந்து பெருமைப்படுறேன் நான். இப்படி ஒரு அண்டா அங்கே தான் இருக்கணும். அப்போ தான் அவங்கள பற்றின அசிங்கம்லாம் வெளியில் வரும். இன்னைக்கு என்னன்னா சொல்கிறாப்புல, விஜய் அவர்களோட கூட இருக்கிற கூட்டம் முட்டாள் கூட்டம், மோடி கூட்டம் மாதிரி. இந்த முட்டாள் கூட்டத்தோட தான் 1999 96லேருந்து 2002 வரைக்கும் இருக்கிற காலகட்டங்களில் அந்த முட்டாள் கூட்டம் தான் அந்த கருணாநிதி அவர்களுடைய கூட்டணியில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட மதுவிலக்கு அப்படின்ற ஒரு பேரை கொண்டுக்கிட்டு வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே வந்து மதுவிலக்கு, அதாவது மதுவிலக்கை அப்புறப்படுத்தி இருக்கிற தாலி எடுத்தது பூரா அவங்களுக்குன்னா ஒரு பெருமை. இது போக பார்த்தீங்கன்னா காத்துல ஊழல் பண்றவங்கடா நீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு இதை கொண்டுட்டு வந்தவர் கலைஞர் ஐயா அவர்கள். அவரோட அரசியலை காப்பாத்துறதுக்காகவும் பதவியை காப்பாத்துறதுக்காகவும் சொந்த மகளையே வந்து ஜெயிலுக்கு அனுப்பினவர் தான் இந்த கருணாநிதி. இந்த மாதிரி இன்னும் நிறையா சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சோறு போட்டவர் கருணாநிதி, இவங்களுக்கு கணினி வாங்கி கொடுத்தவர் கருணாநிதி. வெறும் பேப்பர் ரைட்டில் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து அந்த பேப்பரில் கொள்ளையடிச்சவங்க தான் அவங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா இல்லாட்டினா இன்னைக்கு இருக்கிற பாமர மக்கள் கையில் கூட அந்த லேப்டாப்னா என்னன்றது கனவாகவே இருந்திருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி வந்து தெரிய வேண்டியதில்லை. அந்த ஒரு திட்டத்தை நிப்பாட்டினவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள். இந்த பெருமையும் அவங்க குடும்பத்தையே சாரும். இப்படி நிறையா திட்டங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி சோறு போட்டவர் கருணாநிதி, எங்கள் தாத்தாவுக்கு கோமணம் வாங்கி கொடுத்தவர் கருணாநிதி, எங்கள் தாத்தாவுக்கு ஜட்டி மாட்டி விட்டவர் கருணாநிதினு சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்போ வந்து நாங்களாம் வந்து சாப்பிட்றதுக்கு உழைக்காம கருணாநிதி சோடு போடுவார்னா உட்காந்துட்டு இருந்தோம். நான் வந்து முதர்ந்தே ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற ஒரே விஷயம் அதுதாங்க. அந்த டிடிஆர் மட்டும் கொய்யால டிக்கெட்டு கொடுக்காம ஓங்கி அப்போ இறக்கி விட்டுருந்தாப்லன்னா இன்றைக்கி கருணாநிதி வந்து இந்த மாதிரி வந்து ஆடி இருப்பாரா தமிழ்நாட்டில் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாடு இந்த அளவுக்கு போயிருக்குமா அப்படின்றதும் இன்னும் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2009 இலங்கை தமிழர் போராட்டம்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுக்காக நானும் போராடுறேன். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு என்ன தான் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தாலும் அந்த காங்கிரஸ் தான் வந்து இலங்கை போராட்டத்துக்கு காரணமாக அமைஞ்சது. இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் அதிகப்படியான மக்கள் இறக்குறதுக்கும் காரணமாகி இருந்த அந்த ஒரு காங்கிரஸில் இருந்தவங்களோட தான் கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாப்புல, ரயிலே வராத ரயில் தண்டவாளத்தில் போய் படுத்தாப்புல. இந்த பெருமையும் வந்து கருணாநிதி அவர்களே சாரும். இப்படி ஏகப்பட்ட ஊழல் குற்றங்கள், மக்களை வந்து ஏமாத்து வேலைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த நம்மளோட கருணாநிதி அவர்கள் தவ புதல்வராகிய ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பார்த்தாரு. ஒருவேளை இந்நேரம் கருணாநிதி உயிரோட இருந்திருந்தாப்புல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆட்சி அவலங்கள் நடக்கிறத பார்த்து கண்டிப்பாக தன்னுடைய உயிரை விட்டுருப்பார் அப்படின்றது தான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அதனால நீங்கள் பேசுங்க, நீங்கள் வந்து அரசியல் விமர்சனம் பண்ணுங்க. ஒரு கட்சியை வந்து நேரடியாக தாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அரசியல் விமர்சனம் பண்ணுங்க, தனி மனித தாக்கலுக்குள்ள போகாதீங்க. ஏன்னா முட்டாள் கூட்டம்னு சொல்றீங்களே, இந்த முட்டாள் கூட்டம் தான் 2021 வரைக்கும் உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை முதல்வராக உட்கார வச்சுச்சு. நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு நினைச்சிச்சு. அப்ப நாங்க முட்டாள் கூட்டம்லாம் சேர்ந்து முட்டாளை தேர்ந்தெடுத்திருக்கோமா? அப்ப இந்த முட்டாள் கூட்டம்லாம் வேற பக்கம் போனா உங்களுக்கு முட்டாள் ஆயிருவோமா? அப்ப இந்த முட்டாள் கூட்டம்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களே திரும்ப திரும்ப நாங்கள் வந்து முதல்வராக்கிக்கிட்டே இருந்தோம்னா நாங்கள் நிஜமான முட்டாளாக போயிடுவோமே. நம்ம சொல்கிறீங்க கணினிலாம் வந்து இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வந்து கணினி படிக்க வைக்கிறது, வெளிநாட்டுக்கு வந்து கிரீன் கார்டு வாங்கி கொடுக்குறதெல்லாம் நம்ம கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு. கருணாநிதி அவர்களும் சரி, கருணாநிதி அவர்களோட குடும்பமும் சரி, வெளிநாட்டில் குவியலாக வச்சிருக்கிற பணத்துக்கு யார் காரணம்? அதெல்லாம் யாரோட பணம்? அண்ணன் செந்தில்வேல் அண்ணனே இன்னைக்கு வந்து சேனல் நடத்துறாரு, வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் கேட்குறேனே, 2 வயசு குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சானே, உங்கள் கட்சிக்காரன் தான், உங்கள் நிர்வாகி தான். அண்ணன் பேசுனீங்களா? பேசலை. 15 வயசு பொண்ணு ஒன்று பாத்ரூம் போகிறதுக்கு வழி இல்லாமல் அங்கே நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? நீங்கள் பேசலை. ஏகப்பட்ட இடங்களில் லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட திருப்புவனத்தில் அஜித் தம்பியோட கொலை வழக்கை பற்றி பேசலை. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த அதாவது சம்பவம் வந்து இந்த அப்பா மகனோட பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்தலை காரணம் காட்டி 9 பேத்துக்கு தூக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தமிழ்நாடே சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கு மேல்முறையீடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டீங்க. இவ்வளோ விஷயமும் வந்து தமிழ்நாட்டு மக்களோட கண்ணில் மண்ணை தூர விஷயமா நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ணன் அதெல்லாம் பேச மாட்டாப்புல. ஏகப்பட்ட இடங்கள்
இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 68 பேர் ஒரு இடத்துல, 48 பேர் ஒரு இடத்துல இவ்வளோலாம் இறந்து போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் கேட்கல. கரூர் விஷயத்தை வந்து 41 பேர் கொண்டாங்க, செத்து போயிட்டாங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து எப்படிங்க நல்லாயிருக்கும், இந்த தலைவர் வந்து இப்படி பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இது இப்படி நடந்திருக்குமான்னு சொல்லி கேட்குற நீங்கள், அந்த மக்கள் இவ்வளோ தூரம் கூடுறாங்களே, காவல்துறை உங்கள் கையில் தானே இருக்குது, உடனடியாக அந்த மக்களை கலைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு சொல்லியிருக்கலாமே. நம்ம எவ்வளவோ போராட்டத்தை நம்ம அந்த தண்ணி பீச்சி கலைக்கிறோம் மக்களை, இவ்வளோலாம் கையில் வச்சுருக்கும் போது, ஆனால் நீங்கள் கூட்டத்தில் நெறிப்பட்டு சாங்கடான்னு சொல்லி விட்டுருந்தீங்களே, அதெல்லாம் அண்ணன் கேட்டிருக்கலாம். அதெல்லாம் கேட்கல. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நான் கேட்கல. ஆல்ரெடி தேர்தல் முடிஞ்சு போச்சு, நாங்கள் ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம், எங்களோட தீர்ப்பு இப்போ அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது, அந்த பெட்டியையும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களே, அதை பற்றி அண்ணன் கேட்கல. வந்து எப்படா அந்த பெட்டியை வந்து லைஸாக ஆள் நகண்டு போவாங்க, 2-3 போலீஸ்காரங்க நகண்டாங்கன்னா நம்ம போய் பெட்டியை மாற்றிட்டு வந்துருவோமே, எப்பட்றா அந்த சீரை உடைக்கலாம், எப்பட்றா அந்த சிசிடிவியில் வந்து டயத்தை மாற்றி வச்சு கேமராவை மாற்றலாம், இப்படியெல்லாம் கிரிமினலாக யோசிக்கிற நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடும் நல்லா இருந்திருக்கும். திருப்பி அவரே முதல்வராக வந்திருப்பாரு. அடுத்து ஒரு ஆள் போட்டியிடுறதுக்கும் வேலையே இல்லாமல் போயிருக்கும். விஜய் அவர்களும் வந்து அவருடைய தொழில் என்னவோ அதை பார்த்துட்டு போயிருப்பாரு. எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கும். தேவையா இந்த சாக்கடைன்ற அரசியலில் வந்து குதிக்கணும்னு எங்கள் அண்ணனுக்கு நான் தலையெழுத்தா நான் கேட்குறேன். இப்போ நாங்களாம் வந்து உங்களை பற்றி பேசணும்னு எங்களுக்கு நான் தலையெழுத்தா? அப்போ இவ்வளோ தலையெழுத்தையும் கொடுத்தது யாரு? இது வந்து எங்களுக்கு வந்து கருணாநிதி தான் அதை செஞ்சுட்டார், கருணாநிதி இதை செஞ்சுட்டார், கருணாநிதி சோறு போட்டார், காலையில் திட்டம்னு சொல்லிட்டு சோறு போடுறீங்க, பிள்ளைகளுக்கு வந்து வாடை அடிக்கிற பருப்பும் இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைய சாப்பிடணும், அதுகளுக்கு நான் தலையெழுத்தா? யோசிச்சு பாருங்க. தமிழ் வேலண்ணா, இது செந்தில் வேலண்ணா, இவ்வளவும் பேசுகிறோமே, இன்னை வந்து செந்தில்வேல் அப்படின்ற ஒருத்தர் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மேடையில் பேசுகிற ஒரு மேடை பேச்சாளர். அவர் வந்து எத்தனையோ லட்சக்கணக்கு வாங்கி பேசுகிறாரு, சேனலுக்காக பேசுகிறாரு, திமுகவுக்கு செம்பா மாறி போனாருன்றதை விட செந்தில்வேல் அவர்களுடைய குடும்பத்திலிருந்தே இன்னைக்கு பல ஓட்டுகள் விசிலுக்கு விழுந்திருக்கின்றது அன்னைய சொல்லாத ஒரு விஷயம். அதையும் மக்களே தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த மாதிரி அண்டாக்களெல்லாம் வந்து நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால தான் நான் கண்டுக்காமல் இருந்தேன். நீங்கள் நிறையா பேர் கேட்டனால தான் நான் பதில் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் ஒன்று பேசிடுறேன். சத்தியம் நியூஸ், இதை நான் ஏற்கனவே லைவில் சொல்லிட்டேன். சத்தியம் நியூஸை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பெட்டிகள் காரணமாக சத்தியம் நியூஸ் இன்னைக்கு பொய்யாவும் புரட்டாவும் புரளிய கலப்புற நியூஸாகவும் மாறி இருக்கு. என்னன்னா சத்தியம் நியூஸ்னா என்ன, இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா காலையில் ஜெபம் பண்ணுவாங்க, அது கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல். ஏன்னா அந்த சேனலோட உரிமையாளர் ஒரு கிறிஸ்டின் அப்படின்றனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலில் முஸ்லீமை பற்றின அந்த பாங்கு இதெல்லாம் போடுவாங்க, இஸ்லாமியர்களை பற்றின பேசுவாங்க, கோயில் பற்றின விஷயத்த ஒரு சில சேனல்களில் போடுவாங்க. அப்படி தான் சத்தியம் நியூஸ் வந்து காலையிலைக்கு ஜபம் பண்ணுறது, இந்த மாதிரி கிறிஸ்டின்ஸ்கள் பற்றி பேசுவாங்க. ஊடால பேசுகிற நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட துல்லியமான நியூஸாக இருக்கும். மித்த நியூஸ்களை விட சத்தியம் நியூஸில் அந்தளவுக்கு துல்லியமாக பேசுவாங்க. ஆனால் முந்தா நேரத்துலேருந்து சத்தியத்தில் என்ன மாதிரி நியூஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னா, தமிழக மக்களே, பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகள் கவனம், ஏன்னா விஜய் தோற்று போயிட்டாருன்னா அந்த குழந்தைகள் மனநிலை என்னவாகும் அப்படின்ற ஒரு இடத்த தொடுறாரு. அப்போ அந்த என்னடா அது குட்டி குழந்தைங்க, 5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை வரைக்கும் என்ன விஷயம் தெரியும். இன்றைக்கி விவரம் தெரிஞ்ச குழந்தை, 15 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தை, அதுக்கு ஓரளவுக்கான விவரம் வந்திருக்கும். ரைட்ரா, இந்த வாட்டி தோற்று போனோம்னா என்ன, அடுத்த வாட்டி போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் பரீட்சையிலே பெயிலாக போனாலும் கவலைப்படாதமா நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிற மனப்பக்குவத்தில் இன்றைக்கி பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குட்டி குட்டி குழந்தைங்கள் வந்து ஒரு மாதிரி மனநிலையாக மாறிடும், அதனால் பெற்றோர்களே கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான நியூஸை ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சத்தியம் தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க யாராவது சத்தியவானா இருந்தால் தயவுசெய்து அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸை நிப்பாட்டிக்கங்க. கிட்டத்தட்ட விடிய விடிய லைவ்ன்ற பேரில் ஓட்டி மக்களோட மனசை ரொம்ப கெடுக்குறீங்க. அது போக பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் விஜய் அவர்கள் வந்து தோற்று போயிட்டாருன்னா நானும் என் குடும்பமும் இப்படி பண்ணிக்கிடுவோம், அப்படி பண்ணிக்கிடுவோம், எங்களுக்கு இப்படி ஆயிரும், எங்களுக்கு பித்து பிடிச்சிரும், இந்த வேலைக்கெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்களாம் உண்மையான தமிழக வெற்றி கழக தொண்டர்களா, நீங்களாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்களா, அப்படி ஓட்டு போட்டவங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாருன்ற நம்பிக்கையோடு இருப்பாங்க எங்களை மாதிரி. அதை விட்டுப்புட்டு சும்மா நீ பேசுமா, அவனுக்கு நான் 500 தரேன், 1000 தரேன், நீ அவனா கடையில் ரோட்டில் போகிறவன் சொல்கிறேன்றதுக்காக வீடியோ போட்டு பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்குலாம் கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்கா? இத்தனை கோடி மக்களின் மனசு அங்கே ஜெயிக்கும். அதனால் தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி போட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களையும் மனசை கெடுக்காதீங்க அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தையும் சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.